ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக்கல் டைட்டிலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்ட்ரூப் லைட்டை பற்றி தான் பார்த்துக்க போகிறோம். இது வெறும் ப்ரொஃபைல் தான், எல்லாமே எடுத்து பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபைலில் ஏற்றிட்டு ரெண்டாவது வந்து ஸ்டிப் எடுத்துக்கிறோம். ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் ஸ்டிப்பு 240 எடுத்துக்கிறோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து கேப் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்றுக்கும் சால்ட் அடிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டே காடி எடுக்கும்போது பர்ஃபெக்டாக என்ன ஏதுன்னு பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா இதுக்கு கார்பெண்டர் காடி எடுக்கல, நாங்கள் தான் எடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாம் பண்ணிச்சு, அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு கரெக்டாக சென்டர் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒட்டிடணும். அந்த வடக்கு பாய்ஸ் பாருங்கள் ஒட்டி கொடுக்க சொன்னேன், அதுக்கே சும்மா கொத்துன்னு கொத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வேலைக்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடுப்பாக. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வரைக்கும் ஒட்டியாச்சு. இந்த பக்கம் அடுத்த சைடு ஒட்டிகிட்டு இருக்கோம். சேம் கான்செப்ட் நல்லா பார்த்துக்குங்க. அந்த ஒரு இடத்தையும் வந்து ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தான் ஒட்டணும். அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். கீழே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் வரக்கூடாது, கேப் எதுவும் வரக்கூடாது. இப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து ஒட்டினீங்கன்னா மட்டும்தான் கம்பல்சரி உங்களுக்கு அந்த அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போடுற பீடிங், அந்த பீடிங் வந்து பக்காவாக மெயினான விஷயமே இந்த பீடிங் தான். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வெப்பன் ஆஃப் ஆயுதம். இவர் என்ன பண்ணுவார்னா கரெக்டாக போடலைன்னா சந்தில் லைட்டு பிரைட்னஸ் வெளியே வந்துடும். நல்லா இல்லை, நீங்கள் பண்ண ஒர்க்கே நல்லா இல்லை அப்படின்னு நம்ம பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ நீங்கள் மிச்சம் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இவர் தான் மெயின் புள்ளி. அதனால் இவரை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ப்ரொஃபைல் ஒர்க்கில் அவுட்புட்டே கிடைக்கும். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த சின்ன பிசுரை கூட வந்து அழகாக எடுத்து மைண்ட்யூட்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த கேப் இருக்காது. ஒரு துளி கேப் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட்டு வந்து சோக்கோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 250 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவுட்புட்டு 12 to 250 ஆம்ஸ். ஏன்னா நம்ம அத்தனை மீட்டர் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு 4 போக்கில் டிம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லியோன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இது இன்னொன்று என்னன்னா நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் இருக்கனால உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது, சீக்கிரம் போகாது. ஓகேங்களா? இப்போ ஆன் பண்ணியாச்சு, வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு அவுட்புட் பார்க்கலாம். பின்னாடி என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம சென்சாரில் கிட்டத்தட்ட எனக்கு இங்கே ஒரு சென்சார் இப்படி வந்து வேணாண்டா தம்பி, எல்லாமே அதே கான்செப்ட். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்னஸ் இருக்கும். இது லைட்டாக வார்னிங் இருக்குது. அது என்ன கம்ப்ளைண்ட்னா அந்த சுவிட்சில் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒன்றும் அந்த ஸ்ப்ரிங் கரெக்டாக கன்ஃபியூஷன் இல்லாதனால லைன் இது. அதை நீங்கள் சர்வீஸே பண்ணிக்கலாம். நம்மளே கழட்டி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதுமானது. இதுக்காக சுவிட்ச் மாத்திரம் சுவிட்ச் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டோர் ஓப்பனில் இருக்குன்னு வைங்க, பெரிய லைட்டு டோரை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த புஷ் வந்துன்னா போய் தாப்போம். இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நான் கஸ்டமருக்கு வந்து டெமோ காட்டுறேன். அதுக்காக வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் வீடியோ நான் எடுத்துறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அவுட்புட்டு. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு கிடைக்கும், நல்லா இருக்கும். இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரேக் வருது. அதனால இங்கே வந்து லைட் வேணாம் அப்படின்ட்டாங்க. இதுதான் ஃபினிஷிங். ஃபுல்லாக என்ன வச்சுருக்காங்க நல்லா தெரியும். இந்த ரேஞ்சு பண்ணியிருக்கு. இதே மாதிரி டோட்டல் ஆல் ஓவர் எல்லாமே பண்ணித்தரதான் சொல்லியிருக்கு. எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே மட்டும் பெஸ்ட்டாக ஒரு அவுட்புட் வீடியோ போடுறோம் பாருங்கள். தேங்க்யூ.